அதெல்லாம் சார் இப்போ நான் என்ன சொல்றேன், விஜய் பத்தி நீங்க பேசுங்க. நான் விஜய் பத்தி ரொம்ப நடிக்கல. நான் கூட நான் ஒரு இதுதான் அரசியல் என்னும் போது நீங்க கூட ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவரெல்லாம் அரசியலுக்கு என்ன அவர் இதுக்கு முன்ன என்ன செஞ்சுக்கிறாரு, என்ன பண்ணிக்கிறாரு, அதுக்கு சிந்திங்க. யாரெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம அரசியல் அந்த காலத்துல அரசியல் சாதாரணது இல்லை. யாரா இருந்தாலும் நம்ம ஒருத்தர் இது சொல்ல முடியாது. ஒரு எம்ஜிஆர் வந்தாரு, என்டிஆர் இவரு எல்லாம் வந்தாருன்னா அது வேற. அது எம்ஜிஆர் சும்மா வந்துட்டார் அரசியலுக்கு. அவர் நடிச்சு இதெல்லாம் பார்த்து மனசுல இன்னைக்கு அவர் நடிப்பெல்லாம் காட்டி நடிக்கும் போதே அவரு மக்களை கவர்ற மாதிரி பொது இதுல பண்ணி அது அப்படிதான் வந்தாங்க. சில அந்த மாதிரி வந்தாங்க, ஒருத்தருக்கு அதுல வந்தாங்க. எல்லாமே அந்த மாதிரி ஒரு அரசியல் திடீர்னு இது இல்லை. இதெல்லாம் ஒரு இது இல்லை. நீங்களும் சிந்திக்கணும். இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நாங்க எதிர்கட்சியா தான் இருந்தோம். கொரோனால எங்க தலைவர் எதிர்கட்சி தான். நம்ம ஊர் ராணிப்பேட்டை பொறுத்து எடுத்துக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் நான் எதிர்கட்சி எம்எல்ஏ தான். அப்போ ஆளுங்கட்சி இல்லை. நம்ம கொரோனால யாரு என்ன பண்ணாங்களா? நான் ஒரு ஆள்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சாப்பாடு போட்டு வாழ்ந்துச்சு எல்லாம் 2 மாசம் மொத்தமும் டோட்டலா நான் ஒத்துழைப்பேன். திமுக நாங்க எல்லாமே பண்ணோம். அந்த மாதிரி நேரத்துல யாரு என்ன பண்ணா இது பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எப்போ வந்தாலும் மக்கள் சேவை அது ஒண்ணு வருது. பதவிக்காகவோ அது மாதிரி இல்லை. திடீர் ஒரு பேசுவாங்க. அதெல்லாம் பேசுறது சொல்றது ஈஸிங்க, செய்யறது கஷ்டம். செயல்பாடு என்ன வாட் இஸ் நான் சொல்றேன் உன்னை குறை, நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் சொல்லணும் இல்லை. உன்னை நான் குறை சொல்லும் போது நான் என்ன இது பண்ணிக்கிறேன், நீ என்ன நீ ஒன்றும் பண்ணலன்னு சொல்லல. எங்க முதலமைச்சர் என்னென்ன பண்ணிக்கிறாரு, நான் உனக்கு மேல பண்ணிக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு இது பண்ணிக்கிறேன், அது பேர் சொல்லு குறை, அதை ஏத்துக்கலாம். சும்மா திடீர்னு எதுவுமே இல்லாத குறை சொன்ன எப்படி? அதெல்லாம் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்கறதே தப்பு. ஏத்தலையா யாரு? சும்மா அது இல்ல 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 ஏத்தல இல்ல இல்ல ஏத்தல மின்கட்டு ஏத்தல. பொதுவாகவே மின்கட்டணமே உங்களுக்கு தெரியாது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம ஒன்றிய அரசு தான் அதுக்கு இது பண்ணி அவங்க கைட் பண்ணி தான் அந்த ஏத்தினாரு. இப்ப இல்ல ஏத்தல. இப்ப இது பேசியாது இப்ப ஏத்தல. அப்போ காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த முதலமைச்சர் தான் நாட்டுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. இப்பயும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.